ஹாய், வணக்கம். இது வர்ஷினி பாட்காஸ்ட். சில நேரம் நம்ம வாழ்க்கையில எல்லோரும் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் மாரி பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு, ரிலேஷன்ஷிப்காக காம்ப்ரமைஸ் பண்றவ கூட, ரெஸ்பான்சிபிலிட்டிய ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவ, எல்லோருக்கும் ஓகேவா இருக்கணும்னு பார்த்துக்கிறவ. ஆனா, இந்த ஸ்ட்ராங்கான பெர்சனுக்குள்ள ஒரு டயர்ட் பெர்சன் இருக்கலாங்கிறத நெறைய பேரு புரிஞ்சுக்கிறது இல்ல. அவளுக்கும் சில நேரம் அழணும் போல இருக்கும். அவளுக்கும் சில நேரம், "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும் போல இருக்கும். சில நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படலாம். சில நேரம் நெறைய லவ் தேவைப்படலாம். அவளுக்கு பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா கூட இருக்கலாம். ஆனா, அவ எல்லோருக்காகவும் ஸ்ட்ராங்கா இருந்து பழகிட்டதுனால, அவளோட டயர்ட்னஸ கூட அவ இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படி நீங்க இக்னோர் பண்ற ஒரு ஆளா இருந்தா, சில நேரம் நம்மள நாமே கேள்வி கேட்கணுங்கிறத மறந்துறக்கூடாது. நான் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கேனா? இல்ல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல சிக்கிட்டேனா? இந்த மாதிரி ஒரு சின்ன ரிமைண்டர் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்ட்ராங்கா இருக்கிறது தவறு கிடையாது. ஆனா, எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நம்மள நாமே ஃபோர்ஸ் பண்றது தான் நம்ம மனசுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு விஷயமா மாறும். நம்ம ஃபீலிங்ஸ ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, நம்ம ஓகேவா இருக்கோமாங்கிற கேள்வியையே மறந்துர்றோம். நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா, அது வீக்னஸ் இல்ல. நீங்க ரெஸ்ட்ட தேடுறீங்க அப்டின்னா, அது செல்ஃபிஷ் இல்ல. நீங்க சப்போர்ட் தேடுறீங்கன்னா, அது ஓவர் ரியாக்ஷன் கூட கிடையாது. ஒரு பெண் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா, அவ டயர்ட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் இதே ஃபீலிங்ஸோட இருக்கீங்க அப்டின்னா, நீங்க மட்டும் இல்ல, நானும் அதே பேஜ்ல தான் இருக்கேன். வாங்க இந்த எபிசோட சேர்ந்தே கேட்கலாம். இது வர்ஷினி பாட்காஸ்ட். மண்டே இந்த எபிசோட் லான்ச் ஆகுது. Feel free to comment anything. நன்றி. வர்ஷினி பாட்காஸ்ட்.